மணப்பாறையில் தேக்கமலைங்கிற குமரவனாடி என்ற வில்லேஜில் தேக்கமலைங்கிற ரிவரில் டெய்லி கிட்டாச்சை போட்டு ஒரு நூற்றுக்கணக்கான லாரி மணல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆத்தழிச்சி. அதுக்கப்புறம் அங்கே நல்லமலை நல்ல பிள்ளைங்கிற ஒரு ஏசு மலைங்கிற ஒரு மலையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க கராவலி. அதுக்கப்புறம் மண்ணச்சநல்லூரில் பனையூர் மற்றும் கரியமாணிக்கத்தில் ஈசி பெர்மிஷன் இல்லாமலே ஒரு ஆயிரக்கணக்கான லோடு டெய்லி வெளியே போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் லால்குடி தாலுகாவில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 சைட்டில் ஒன்று புதூர் ஏரி, அப்புறம் மணிகண்டங்கிற ஊர், தச்சங்குறிச்சி, இதில் கிட்டத்தட்ட கனிமங்கல ஒரு ஆயிரக்கணக்கான லோடு லாரி தையல் நாயகி ப்ளஸ் கைராசி, டிஎஸ்பி, மாரியம்மாள், இந்த லாரிலாம் அங்கே நின்று அள்ளிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம கரியமாணிக்கத்தில் லாரி ஓம் சாமி லாரி நம்ம கரியமாணிக்கத்தில் அள்ளிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் எந்த ஒரு சீட்டுமே எதுவுமே கிடையாது. ஆனால் இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, ஜானுங்கிற பேரில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் 3 மாசமாக அதில் கிராவல் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன கணக்குன்னு தெரியல. சட்டவிரோதமாக அள்ளிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கனிமங்கள் பெரிய லாஸ் மட்டும் இல்லாமல் நீர்த்தக்கங்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது விஷயமா தான் கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். இது அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புதோம். இது இல்லாத பட்சத்துக்கு தான் அடுத்த கட்டத்துக்கு கோர்ட்டு போகணுங்கிற ஒரு முடிவில் இருக்கும். நாங்கள் காவேரி நீர்வள ஆதார பாதுகாப்பு சங்கத்தோட மெம்பர்ஸ் அனைவரும் அள்ளிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு தெரியல. இந்த லாரிகள்லாம் அதில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை ஐயா தான், கலெக்டர் ஐயா தான் அதை பார்த்து என்கொயரி பண்ணி யாருங்கிற பேரில் ஆக்ஷன் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா நம்ம திருச்சிக்கு இல்லை, தனியார் கவர்மெண்ட் இடங்கள் தான் அதிகமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீர்நிலங்கள் சொல்லுவாங்களா, நீர்நிலைங்களை தான் நிறைய அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. மைன்ஸ் ஏடிக்கிட்ட நாங்கள் ஃபோனில் தான் பேசியிருக்கோம். இப்போ மைன்ஸ் ஏடி நேரில் பார்த்து மனு கொடுக்க போகிறோம். சொல்லுங்க. நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எடுத்த மாதிரி இல்லை. கலெக்டரையும் இப்போ பார்க்க முடியல. உள்ள டிஆர்ஓ எல்லாத்தையும் இருந்தாங்க, மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்த கட்ட போய் மைன்ஸ் ஏடியை போய் மனு கொடுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் நம்ம எப்படியாவது இதை நீர்நிலைகளையும் காப்பாற்றணும், திருச்சியுடைய கனிமங்களையும் காப்பாற்றணும். பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு ஒன்று செய்யணுங்கிறது முடிவில் இருக்கும். இல்லை, மனு கொடுக்கல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாட்டி மனு கொடுக்க வந்திருக்கேன். இப்போ தான் எல்லாத்தையுமே விசிட் பண்ண, எல்லா ஏரியாவும் பார்த்தேன். எங்களால் தாங்க முடியல. அதனால் அதுக்கான நடவடிக்கையில் கலெக்டர் எடுப்பான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும். ஆமாம் சார், எனக்கு தகவல் இப்போ தான் சார். அங்கெல்லாம் யாருமே உள்ள விட மாட்டாங்க, ரவுடிகளை வச்சு. இல்லை, அதாவது ஆட்கள்லாம் சொல்லி தகவல் தெரிஞ்சு தான் நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் போனோம். ஆனால் உள்ளே போக முடியாது. இப்போ உள்ளே போக முடியாத அளவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரவுடிஸை வச்சு சுற்றி அடைச்சி வைக்காங்க. யாருமே அவங்க பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே போக முடியாது. எங்கள் காரு, வண்டி, வாகனங்களை வச்சு தான் எல்லாத்தையும் மறித்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு ஆள் கூட அவங்க அளவுடு இல்லாமல் போக முடியாது. அதனால் அவங்க இல்லாத நேரம், ஏதாவது ஒரு டைம் கிடைக்கிற நேரத்தை தான் நாங்கள் பதுங்கி தான் போய் இந்த ஸ்பாட்டெல்லாம் நாங்கள் பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும், இல்லைன்னா கலெக்டர் தான் போய் ஆக்ஷன் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவ்வளோ இடங்களையுமே அவங்களுடைய ஆக்கிரமிப்பில் இருக்குது. இது யாருன்னு எங்களால் சொல்ல முடியல.